அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தியாகதுர்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அது 2 குழந்தைகளை கொன்று அவங்களும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க மக்களே. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்க பிழைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏனென்றால் அவங்க பிழைச்சியும் இன்னையில் அவங்க ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. ஏனென்றால் அவங்க மேலே 2 கொலை வழக்கு பதியப்பட்டிருக்கின்றன. ஸோ என்ன கதை இது, என்ன ஆச்சு, ஏன் இந்த குழந்தைகளை கொன்னாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த பதிவில் மக்களே. ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தியாகதுர்கம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் சரண்யா அப்படிங்கிற பெண், தேவேந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர், 2 பேரும் திருமணமானவர்கள். தேவேந்திரன் ஆட்டோ டிரைவராக இருக்காரு. ஸோ 2 பேருக்கும் 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. ஒரு 3 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்கின்றன, 1 வயசில் ஒரு ஆண் குழந்தை இருக்கின்றன. இவங்க 2 பேருக்கும் திருமணமாக 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சண்டை தான் வந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த சண்டையும் சண்டை வரும், சமாதானமாக போகும், இப்படியே மாற்றி மாற்றி இருந்துகிட்டே இருந்திருக்கு மக்களே. கரெக்டாக 16/1/2024 காலைல எழுந்திரிச்சு தேவேந்திரன் சொல்லியிருக்காரு, நான் குளிக்கணும், ரொம்ப சிலிண்டருக்கு வெளியே பனி பெய்யுது, சுடுதண்ணி போட சொல்லியிருக்கார். சுடுதண்ணி போடாமல் இந்த அம்மா உட்காந்துருந்துருக்கிறாங்க. ஏன்னால் முதல் நாள் சண்டை நடந்திருக்கு, சண்டையுடைய நீர்ச்சியாக போடாமல் உட்காந்துருந்துருக்காங்க. ஸோ டைம் ஆகிடுச்சு, சவாரிக்கு போகணும், சுடுதண்ணி போட சொல்லி போடாமல் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு இந்த வீடோட வெளியே போயிரு சொல்லிட்டு திட்டிட்டு வெளியே போயிட்டார். அவர் வெளியே போயிட்டார். வெளியே போனால் இந்த அம்மா கிளம்பி என்ன பண்ணுறதுக்கு இவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. இவங்க அம்மா வீட்டுக்கு போனால் இவங்க அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் பாட்டி மட்டும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க சண்டை போட்டதுனால அழுதுட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க, வீட்டில் பாட்டி மட்டும் இருந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. சரி பேத்தி வந்திருக்காளே, குழந்தைகளும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி வீட்டில் இருன்னு சொல்லிட்டு பால் பாக்கெட் வாங்க வெளியே போயிருக்காங்க. இவங்க பால் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. பார்த்தா 3 பேரையும் வீட்டில் காணும். ஃபுல்லாக தேடி இருக்காங்க, கத்தியிருக்காங்க. ஃபோன் அங்கேயே இருந்திருக்கு, ஃபோன் பண்ணால் ஃபோன் அங்கேயே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கிளம்பி தெருவில் பார்த்தா ஒரு எலக்ட்ரிக் கம்பத்துக்கு மேலேருந்து கீழே குதித்து மயங்க நிலையில் சரண்யா இருந்திருக்காங்க. உடனே ஊரெல்லாம் கூப்பிட்டு கத்தி ஆளுங்க அந்த சரண்யாவை கூப்பிட்டு போய் ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. சேர்த்து அவங்க நினைவு திரும்பினதுக்கப்புறம் குழந்தை எங்கே கேட்டப்போ சொல்லியிருக்காங்க அழுதுகிட்டு, இந்த மாதிரி நீங்கள் பாட்டி பால் வாங்க போயிட்டாங்க, பால் வாங்க போனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணேன். அதனால் 3 வயசு பெண் குழந்தையும் 1 வயசு ஆண் குழந்தையும் 2 பேரையும் தூக்கி நான் கிணத்துல போட்டேன். ஸோ கிணத்துல அந்த குழந்தைங்க உள்ளே விழுந்து அதுங்க இறக்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இறந்ததுக்கப்புறம் நானும் உள்ளே குதித்தேன். எனக்கு ஸ்விம்மிங் தெரியுன்றதுனால எனக்கு உள்ளே குதித்தோடனே என்னை அறியாமல் நான் ஸ்விம் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஸ்விம் பண்ணிட்டு நான் உயிர் பயந்து நான் காப்பாற்றிக்கிட்டேனே. அப்புறம் மேலே ஏறி வந்தேன், குழந்தைங்க இறந்துருந்துச்சுன்ற நான் பார்த்துட்டேன். ஸோ இனிமேல் நான் உயிரோடு இருந்தால் வேஸ்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டு தான் எலக்ட்ரிக் கம்பம் மேலே ஏறி நான் அங்கேருந்து குதிச்சிட்டேன். குதிச்சா நான் இறந்து போவோன்னு நினச்சேன், நான் இறக்காமல் நான் கை கால் மட்டும் முறிஞ்சிருச்சு, நான் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க மக்களே. அப்புறம் அவசரமாக போயிட்டு அந்த கிணத்துக்குள்ளே பார்த்தா அந்த 2 குழந்தைகளும் உள்ளே போய் முழுகி மேலே உப்பி போய் வந்திருக்காங்க குழந்தைகள். அப்புறம் அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணி ட்ரௌனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பதிவு பண்ணி அந்த குழந்தைகளை PM காமிச்சிருக்காங்க போலீஸ். அதற்கு பிறகு இந்த பெண்மணி மீது 2 கொலை வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கின்றன. இப்போது இவங்க அண்டர் கஸ்டடியில் இருக்கிறாங்க மக்களே. ஸோ இவங்க கை கால் சரியானதுக்கப்புறம் இவங்களை ஜெயிலுக்கு அனுப்புவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ என்னென்னா, இந்த தேவேந்திரன் அப்படிங்கிறவர் எப்போவுமே வர சண்டை தான். இந்த சண்டையில் நான் எப்பவுமே நான் சொல்கிற வார்த்தை தான், இன்னைக்கு கிளம்பி உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் சொல்லுவேன். இப்போ சொன்ன வார்த்தையால் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாளே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் தேவேந்திரன் அவர்கள் இருக்கிறாருன்னு தெரிய வந்திருக்கு. இப்போ என்னென்னா மக்களே, எப்போயும் நம்ம சமூகத்தில் ஒரு விஷயம் பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு விதமான ஒரு சம்பவம் ரொம்ப பிரபலமாகுது, வைரல் ஆகுது அப்படின்னால் அது சார்ந்து நிறைய காப்பி கேட்ஸ் உருவாகும். ஸோ இந்த கேஸ்லேயும் பார்த்திங்கன்னா சுஜானா சேத் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தன் 4 வயது குழந்தையும் கொண்டுட்டு அவங்களும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி பிழைச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த வழக்கு அப்படிங்கிறது இந்தியா பூரா பிரபலமாக பேசப்பட்ட வழக்காகிடுச்சு. ஒரு 10 நாள் தான் ஆகுது இந்த வழக்கு, இந்த சம்பவம் நடந்து. இந்த 10 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சம்பவங்கள் இதே மாதிரியான, ஹஸ்பண்ட் திட்டார், ஹஸ்பண்ட் கோவப்பட்டார், நான் வெளியே வந்துட்டு தற்கொலை பண்ணிக்க போகிறேன், குழந்தையும் கொண்டு போகிறேன், இந்த மாதிரியான காப்பி கேட் சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த விஷயத்தில். ஸோ இவங்க எல்லாருக்கும் என்ன அறிவுரை சொல்ல முடியுன்றது நமக்கு தெரியல. ஒரு
சண்டை அப்படிங்கிறது வந்து அதுவும் கணவன் மனைவி சண்டைன்றது ரொம்ப சீக்கிரம் அது வந்து சுமூகமாக மாறி விடக்கூடிய விஷயந்தான். ஸோ அதற்காக சுடு தண்ணி போடலன்னு அவர் திட்டினதுக்காக இந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணி குழந்தைய கொன்னுட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வேதனையான விஷயம் பார்க்கப்பட்டு இருக்கு மக்களே. இப்போ என்னென்னா இப்போ இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துடைய வாழ்க்கையும் நிராகதி ஆகிப்போச்சு. சரண்யா அப்படிங்கிறவங்க மேலே 2 கொலை வழக்கு, இவங்க மேலே தற்கொலையும் முயற்சி பண்ணி பொழைச்சிக்கிட்டாங்க. இவங்க வந்து உடம்பு குணமாயிட்டு வந்தாலுமே அடுத்தது கேஸு கோர்ட்டுன்னு ஃபேஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக தேவேந்திரன் வந்து சரண்யாவை பார்த்துப்பாரு நமக்கு தெரியல. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா சரண்யாவை டிவோர்ஸ் பண்ண தான் பார்ப்பார். டிஃபால்ட்டாகவே நடக்கும் இந்த விஷயம். ஸோ இவங்க அம்மாவுக்கு இந்த சரண்யாவால் மிகப்பெரிய பேர்டன் தான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அடுத்தது சார்ஜ் ஷீட் போடுவாங்க, அடுத்து இந்த கேஸ்க்கு ட்ரையலுக்கு வரும், ட்ரையலில் கன்விட் ஆகிடுவாங்க, வேறு வழி இல்லாமல் ஜெயில். இப்போ இனிமேல் அவங்க வாழ்க்கை பூரா ஜெயிலுன்ற மாதிரி தான் உருவாகுமே தவிர குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு போக வாய்ப்பே இல்லை. அந்த 2 நிமிஷம் எடுத்த ஒரு தப்பான முடிவால் இவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை அடுத்த வரக்கூடிய 20 வருஷம் 30 வருஷம் வாழ்க்கையே வீணாக போகுச்சு அப்படிங்கிறத இங்கே பார்க்க முடியுது மக்களே. இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து யாருக்காவது மனசில் தோணுனா கூட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இறந்துட்டீங்கனாலும் சிக்கல், ஏன்னா உங்களால் ஒரு குடும்பமே அழப்போகுது. நீங்கள் பொழைச்சிக்கிட்டீங்கனாலும் சிக்கல், நீங்கள் அழப்போகிறீங்க வாழ்க்கை பூரா அப்படிங்கிறது இங்கே ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அறிவுரையாக இருக்குது. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.